வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேனைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சேனைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம் 1 கப், தாளிக்க வரமிளகாய், வெந்தயம், சீரகம், கடுகுளுத்தம்பருப்பு, சோம்பு, பெருங்காயம், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் தனியாத்தூள், இந்த தேங்காயில் பாதி, புளி எடுத்து சுடுதண்ணில் ஊற வச்சுருக்கோம், 6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. ஒரு பேனில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்து சேனைக்கிழங்கு சேர்த்துடுவோம். மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டோம்னா வெந்துடும். சிம்மில் இருக்குது ஸ்டவ்வு. சேனைக்கிழங்கு வெந்துடுச்சு. வேறொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒரு பேன் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். தாளிக்க கொடுத்த பொருளை எல்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிளறி விடுவோம். தட்டி வச்ச பூண்டையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுடுவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுடுவோம். தக்காளியை சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி விட்டு கிளறி விட்டு மூடி சிம்மில் வச்சு தக்காளி மசிற மட்டும் விட்டுடுவோம். தக்காளி மசிஞ்சிருச்சு. வெந்த சேனைக்கிழங்கு சேர்த்துடுவோம். ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை தூண்டி விட்டு கொதிக்க விடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு புளி வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுருவோம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் விழுது 1/2 கப் இருக்குது. அதை சேர்த்துடுவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். நல்ல சுவையான சேனைக்கிழங்கு குழம்பு ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.